கோவையில் மக்கள் சேவகர் ஈ.ஏ. பழனிசாமியின் நினைவாக நடைபெற்ற புறா பறக்கவிடும் போட்டியில் வெற்றி பெற்ற புறா உரிமையாளர்களுக்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். பரிசுகள் வழங்க வந்த முன்னாள் அமைச்சருக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அப்பகுதியில் தனது நிதியில் அரசு பள்ளி மேம்படுத்தியதை பெருமையுடன் நினைவு கூர்ந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். சொந்த ஊராக தான் என்னைக்கு பார்ப்போம் இந்த மாட்டுக்கிறது. அதனால தான் குளத்துப்பாளையம் பள்ளி ஃபஸ்ட்டு +2 ஆகும்போது அமைச்சரானது ஃபஸ்ட்டு தரமகத்து பள்ளி நம்ம குளத்துப்பாளையம் பள்ளி தான். ஆமாம், அதுக்குரிய பணம் அந்த கட்டணம் நானே 1 லட்சம் ரூபா கொடுத்து அந்த +2 பண்ணினேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கு குளத்துப்பாளையம் தேவையானது பண்ணோம். அந்த பள்ளிக்கு இப்போ கூட சமீபத்தில் நம்முடைய எல்லாரும் வந்தாங்க, ஊர் பெரியவங்கெல்லாம் வந்து எல்லாரும் வந்து கேட்கும் பொழுது இப்போ கூட ஒரு 50 லட்சம் ரூபா ஸ்கூலுக்கு வேணும், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் ஒரு 25 ரூபா எம்எல்ஏ பண்ணல தர, மீதி 25 ரூபா எம்பிகிட்ட வாங்கினாங்க. இல்லை அப்புறம் போயிட்டு வந்து இல்லை நீங்கள் தான் பண்ணணும், மற்றவங்களாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. உடனடியே நான் சிவி சண்முகம் எம்பிகிட்ட கான்டாக்ட் பண்ணி விழுப்புரம் அங்கேயும் வந்து மீதி பணம் வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே அதை ஒதுக்கி கொடுத்து இன்னைக்கு கட்டடம் கட்டி இப்போ திருவிழா பண்ணோம். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி திமுக அரசின் மக்கள் விரோத அவலங்கள் குறித்து எடுத்துரைக்கும் பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் விஜயகுமார் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி எந்த திட்டங்களையும் செய்யாத மக்கள் விரோத ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து மாரியம்மன் மற்றும் பெரிய விநாயகர் கோவில்களில் தரிசனம் செய்த அவர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இன்றைக்கு சூழ்நிலையில இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வேலையுமே இங்க செய்யல. இங்க மட்டுமல்ல, தொண்டாமுத்தூர்ல மட்டுமல்ல, தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு கோவை மாவட்டத்துக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் இது செய்யல. நம்ம இருக்கும்போது எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தோம். அதாவது இங்க இருக்கக்கூடிய தோட்டங்களுக்கு தோட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் கூட விடாம நம்ம போட்டு கொடுத்தோம். எல்லா பாலங்கள் கட்டணும். இங்க அற்புதமான காலேஜ் கல்லூரி இன்னைக்கு 9 கோடியில் கொண்டு வந்து 2000 ரூபாய் ஃபீஸ்ல படிக்கிறாங்க. அதே கூட்டு குடும்ப திட்டம் 50 கிலோமீட்டர் கொண்டு கொடுத்தோம். ஆர்டி ஆஃபீஸ் கொண்டு வந்தோம், தாலுகா ஆஃபீஸ் கொண்டு வந்தோம். இன்னும் சொல்லிட்டே போனோம். அத்தனை அரசு மருத்துவமனை மேம்படுத்தணும். தொண்டாமுத்தூர் மருத்துவமனை 30 படுக்கையா ஃபயர் சர்வீஸ் கொண்டு வந்தோம். அதே போல நம்ம 30 படுக்கையா உயர்த்தணும். அதே போல மாதம் நம்முடைய ஆலாந்துறை பூடுபட்டி மருத்துவமனை 30 படுக்கையா உயர்த்தணும். சொன்னாயத்தூர் மருத்துவமனை 30 படுக்கையா உயர்த்தணும். அரசு மருத்துவமனை ஜிஹெச்ல ஹார்ட் சர்ஜரி கொண்டு வந்தோம். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கொண்டு வந்தோம். 25 கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்தோம். எல்லாம் என்னென்ன தேவையோ எல்லாம் விடாம பண்ணோம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விளம்பரத்தில் மட்டும் திமுக ஆட்சி போயிட்டு இருக்கு. எந்த வேலையுமே அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க, எதுவுமே செய்யல.